தவக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 5, அருள்வாக்குகள் 43 தொடக்கம் 48 வரை. மழைப்பொழிவில் இன்றைய நற்செய்தி பகுதி மழைப்பொழிவின் மையமும் மிகவும் பிரபல்யமான பகுதியும் அதே நேரத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் கடினமான பகுதியும் ஆகும். பகைவரிடம் அன்பு செய்யுங்கள் என்று இயேசுவுக்கு முன்னால் இருந்த தத்துவ இயலாளர்களோ, இறையியலாளர்களோ, ஆன்மீக ஞானிகளோ யாரும் சொல்லாத ஒரு வாக்கியம் இந்த வாக்கியம். பகைவரை அன்பு செய்யுங்கள் என்ற ஞான வாக்கியம் முதலாக இயேசுவால் உலக ஞான களஞ்சியத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவம் ஒரு சோதனை களம். கிறிஸ்தவத்தை சோதித்து அறிவது இயேசுவை அன்பு செய்வதில் அடங்குவதில்லை. மாறாக கிறிஸ்தவத்தை சோதித்து அறிவது யூதாசை அன்பு செய்வதில் அடங்கியிருக்கிறது என்று இயேசு நற்செய்தியாக அறிவிக்கிறார். இயேசு மழைப்பொழிவில் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என்று போதித்தார். ஒரு மலையில் போதித்ததை இன்னொரு மலையாகிய கல்வாரி மலையில் வாழ்ந்தும் காட்டினார். தந்தையே, இவர்களை மன்னியும். புனித அகஸ்தினார் அழகாக சொல்லுவார், எல்லோரையும் அன்பு செய்யுங்கள், உங்கள் எதிரிகள் உட்பட. அவர்கள் உங்கள் சகோதரர் என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் உங்கள் சகோதரராக மாற நீங்கள் எதிரியை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். இந்த பின்புலத்தில் இன்றைய நற்செய்தி பகுதியை நோக்குவோம். நம் எதிரிகளை வெறுக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் எங்கும் கூறப்படவும் இல்லை, எழுதப்படவும் இல்லை. வசனம் 43 கவனியுங்கள். பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று இயேசு எடுத்து இயம்புகிறார். திருமுழுக்கு யோவானுக்கு முன் 400 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவாக்கினர்கள் யாரும் இஸ்ரேல் மக்களிடத்திலே தோன்றியதில்லை. அந்த காலகட்டத்தில் உருவான பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்களுக்கு ஏற்ற முறையில் மனித மரபுகளை சேர்த்து கொண்டனர். மறைநூல் அறிஞர்கள் என்ற பெயருக்கு ஆங்கிலத்தில் ஸ்கிரைப் என்பது பொருள். who copies the scripture. பழைய ஏற்பாட்டின் சட்டங்களை அவர்கள் எழுத மறைநூலின் சட்டங்களை அறிந்து கொண்டார்கள். தாங்கள் விரும்பியபடி விளக்கம் கொடுத்தார்கள். மனித மரபை உள்வாங்கிக் கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் எழுதப்படாத ஒன்றை மக்களிடம் தவறாக சொல்லி ஒரு யூதருக்கு அடுத்திருப்பவன் யூதன் மட்டுமே என்று மக்களை நம்பவும் வைத்தார்கள். இந்த பரிசேயத்தனத்தை தான் வரலாற்றில் நாம் எங்கும் பார்க்கிறோம். ஹிட்லர் என்ற கொடுங்கோலன் ஜெர்மானிய இனத்திற்கு எதிரானவர்கள் யூதர்கள் என்று சொல்லியே மக்களிடம் பிரிவினையை உண்டாக்கி யூதர்களை கொன்று குவித்தான். இன்றைக்கு இந்தியாவில் நடைபெறுவதும் அதுதான். மதத்தை வைத்து மக்களை கூறு போட்டு தங்கள் நாற்காலி ஆட்டம் காணாமல் இருக்க மத துவேஷத்தை, மத மாச்சரியத்தை சாமானிய மக்களில் தூண்டிவிடுகிறார்கள். எனவே இயேசு எப்படிப்பட்ட கடவுளை வழிபடுகிறீர்களோ அப்படிப்பட்ட கடவுளாக வாழ முயற்சியுங்கள் என்கிறார். உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று இயேசு எடுத்து இயம்புகிறார். நம் கடவுள் எப்படிப்பட்ட கடவுள், நம்முடைய தந்தை எப்படிப்பட்ட தந்தை என்றும் என்பதையும் 2 உதாரணங்களுடன்
இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். எனவே நாம் அன்பு செய்பவர்களையே அன்பு செய்தால் நாம் கடவுளை போல வாழ்வதில்லை. அந்த கடவுளை வழிபடுவதும் வீண். நாம் நம்முடைய கடவுள் நல்லவர் கெட்டவர்களை அன்பு செய்கிறார் என்றால் நாமும் அவ்வாறு நல்லவர்களையும் எதிரிகளையும் அன்பு செய்ய வேண்டும். எந்த கடவுளை இயேசு வழிபட்டாரோ, எந்த கடவுளை இயேசு போதித்தாரோ அந்த கடவுளாக முழு மனிதனாக இருந்து வாழ்ந்து காட்டினார். கல்வாரி மலை வரை வாழ்ந்து காட்டினார். அப்படிப்பட்ட கடவுளாக வாழ இப்போது நம்மிடம் அந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. எனவே மன்னிப்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. Forgiveness is not an emotion. மன்னிப்பு என்பது தீர்க்கமான முடிவு. It is a decision. இயேசு மரண வேளையிலும் எதிரியை மன்னிக்க முடிவு எடுத்தார். அதை ஒரு இறைவேண்டலாக ஏறெடுத்தார். இறைவேண்டல் வழியாகத்தான் எதிரியை மன்னிக்க முடியும், சாத்தியமாக்க முடியும். இறைவேண்டலின் வழியாகத்தான் மன்னிக்கும் இயல்பு வரும். தவக்காலத்தில் இறைவேண்டலில் அதிக நேரம் ஈடுபடும் போது கடவுளுடைய இயல்பு நமக்கு இன்னும் அதிகமாக வரும். எனவே பகைவரையும் அன்பு செய்ய முயற்சி எடுக்க இறைவன் அருளை நாடுவோம். ஜபத்தின் வழியாக நாடுவோம். ஆமீன்.